அஸ்ஸலாமு அலைக்கும். சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு 94 வயது இருக்கும். ஆனால் அவர்கள் திடகாத்திரமானவர்களாகவும் கூன் விழாமல் முதுகு நிமிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். உங்களுடைய இளமையினுடைய காரணம் என்ன என அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு சாயிப் ரலியல்லாஹு அவர்கள், நான் இவ்வளவு கேட்கும் சக்தி உடையவனாகவும் என்னுடைய பார்வை இவ்வளவு தெளிவாகவும் இருப்பதற்கு காரணம் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவினால் தான். ஒரு தடவை எனக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய தாயின் சகோதரி என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்று இவர்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் நான் இவ்வளவு ஆரோக்கியமானவனாக இருக்கின்றேன் என சாயிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஜுவைத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ நமக்கு கிடைப்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களை விடவும் மிகவும் சிறந்தது. நாளை மர்மை நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்கள் சொன்ன வழியிலே நடக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழியின் பிரகாரம் நடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அந்த அடியானாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.